மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அடி போயிட்டே இருக்குல்ல. ரெண்டாவது ப்ரோமோட கண்டினியூஷனா தேர்ட் ப்ரோமோ. அதுல வாயடித்து பேச முடியாம தவிக்கும் திவ்யாவை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ கண்ணை மூட சொன்ன, எதுக்கு சொன்ன, ஏன் சொன்ன, நீ யாரு அப்படின்ற மாதிரி வச்சு சர மாதிரி தாக்குதல் விஜேஎஸ் அடிக்கிறாரு. சும்மா அடி வந்து சும்மா கிடையாது மக்களே. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அடியா. எபிசோடு பார்த்தவங்க சொல்றதுலாம் 1.5 மணி நேரம் அடி அப்படியே தாளிச்சு எடுத்திருக்காப்புல. அதை பேஸ் பண்ணி இந்த தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்றது டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ திவ்யா மற்றும் சாண்ட்ரா, இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நேற்று தலைவலி, அதுக்கு வந்து காஃபி வேணும்னு கேட்டாங்களா மக்களே. நான் கூட கேப்டன் போட்டு கொடுத்தா என்னடா எஃப்ஜேன்ற கால வீடியோல கடைசியில சொல்லியிருப்பேன். ஆனா அது தப்பு. நீ டீ போட அதுதான்டா கரெக்ட் எஃப்ஜே, கரெக்டான முடிவிடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா தலைவலிக்கிறவன் எவனா ஐஸ்கிரீம் சாப்பிடுவானா இல்ல கேக் சாப்பிடுவானா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கேக்கு ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல எப்படி தலைவலிக்கும்? எப்படி தலைவலிக்கிறாள் எதையும் ஏன் போய் சாப்பிட்டாங்க? மதியத்திலிருந்தே தலைவலி, சாப்பாடு தாரத்துலேருந்தே தலைவலின்றாங்க திவ்யா. அப்புறம் எப்படி ஐஸ்கிரீம் உங்களுக்கு கேட்குது? ஐஸ்கிரீம் கேட்குதா தலைவலியில அப்படின்றது தான் எனக்கு கேள்வியா வருது. அந்த செகண்ட் ப்ரோமோல அதான் கேட்கிறாரு, ஐஸ்கிரீம் மேட்ரு வருது. அதுதான் அந்த மேட்ரு தான். இப்பதான் எனக்கே புரியுது. அப்ப எஃப்ஜே டீ கொடுக்காம இருந்தது சரி, அவங்க போட்ட ரூல்ஸ் தானே. டீ வேணா போயிட்டு பிளாக் டீ குடி அப்படின்ற மாதிரி கரெக்டான விஷயத்தை தான் எஃப்ஜே பையப்பல பேசியிருக்கு. நான் வேற கொஞ்சம் திட்டிவிட்டேன். பட் பரவாயில்ல, ஓகே. அதுல நியாயமா பண்ணா நியாயத்தின்படி இருக்கணும், ஏமாத்தினா இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத விஜேஎஸ் அந்த ரெண்டாவது ப்ரோமோல எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இந்த ப்ரோமோல உங்களுக்கு இந்த வேலையை பிபி ஏன் கொடுத்தாரு அதை சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சார், அவங்க பிளான் பண்ணது என்ன, பிக் பாஸ் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. அதை தாண்டி அக்கா நானும் வந்துருவா, ஓட்டு எனக்கு போட்டுருங்க, நானும் உங்களுக்கு துணையா வந்துடுறேன்ற மாதிரி திவ்யா அக்கா பாசத்துக்காக, அக்காவுக்கு துணையாக அவங்க போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு தான் சார் போனாங்க. ஸோ எனக்கே ஒரு ஸ்கெட்சை போறீங்களான்னு பிக் பாஸ் கோவப்பட்டு பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு ஆப் அடிச்சிட்டாரு. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அதை சொல்லுங்கன்னும் போது திவ்யாவோட ரியாக்ஷன் இருக்கு. டயர்ட் ஆயிட்டீங்களா திவ்யா அப்படின்னும் போது திவ்யாவோட ரியாக்ஷனே சரியில்லை. ஓப்பனா சொல்ற மக்களே, யூ வில் நோட்டீஸ். ஒரு கடந்த திவ்யா வந்த வீக்கெண்ட் எபிசோடு மட்டும் எடுத்து நோட் பண்ணுங்க. 3 வாரம் வந்திருக்காங்க திவ்யாவோட வீக்கெண்ட் எபிசோடு. மொதல் வாரம் ஜோன் அவுட் ஆயிட்டேன், தெரியல சார் அப்படின்றது. 2வது வாரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, அதாவது சார் அன்னைக்கு காலைல 6 மணி ஆச்சு சார், அதுக்கப்புறம் இப்படி ஆச்சு சார், இப்படி ஆச்சுன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் நல்லவன் அப்படின்ற ஒரு போர்வையை போர்க்கிறதுக்காக, ஏன் நான் கேப்டன்சி வரும்போது கத்துனாங்க சார், இவரோட இதுல வந்து அப்படி கத்துனாங்கன்ற மாதிரி அவங்கள ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. கரெக்டா? அந்த அடி ஒரு பக்கம். இந்த வீக்கெண்ட் அவங்களோட பாடி லாங்குவேஜும் பாருங்க, அப்படியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷனும் பாருங்க. ஒரு ஹோஸ்டுக்கான கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்லலாம். வீட்டுல அவளை கிளிக்கிறல, வீட்டுல அவளை பாய் பேசுறல, உங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பேசுறீங்கல்ல, அப்ப அங்க என்ன பண்ணிருக்கணும், வாயை திறந்து பதில பேசியிருக்கணும், வாயை திறந்து பதில பண்ணணும். பதிலு அப்போ நீங்க வீக்கெண்ட்ல பேச தெரியலன்னா வீக் டேஸ்லயும் பேசாதீங்க, கம்முன்னு வாய சப்புன்னு அப்படின்னு சைலண்டா அப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடலாம் திவ்யா அவர்களே அப்படின்றதான் நான் சொல்றேன். ஏன்னா வீக் டேஸ்ல மட்டும் கிளின்னு கிளிக்கிறது, வீக்கெண்ட்ல வந்து வாய் பேசாம அப்படியே உட்காந்துட்டு இருக்குது என்னது இது? ஏன்னா வீக்கெண்ட்ல பேச வரல, அதனால பயம். வேதநாயகனா பயம்ன்ற மாதிரி விஜய் சேதுபதினா பயம் அப்படின்ற பயம் திவ்யாவோட கண்களில் தெரிகிறது அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஓகேவா? அடுத்து சோ உங்களுக்கு என்ன டயர்ட் ஆகுறீங்களா திவ்யா? சரி, உங்களுக்கு முடியல வெளியே வந்துருங்க. வீடியோ வந்துருங்கன்னும் போது மூஞ்சி ரியாக்ஷன் மாறுதே, ஏன் வெளியே வந்துருங்களா? பிரச்சனை இல்லை திவ்யா, எதுக்கு அவளை கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்யறீங்க, தப்பு சொல்றாங்க, எது பண்ணாலும் உங்களை குறை சொல்றாங்க, அவ்வளவு கஷ்டத்தில் நம்ம எதுக்கு வெளியே உள்ள இருக்கணும்? வெளியே வந்துருங்க, நல்லது தானே, வெளியே வந்து ஜாலியா இருக்கலாம். உள்ள ஏன் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குது, பல பிரச்சனை இருக்கு, எதுக்கு முடிச்சா வந்துருங்க கேட்கறாருல. அவர் தான் ஒரு ஓப்பனா ஹோஸ்டே கேட்கும்போது சார் திறந்து விடுங்க சார், நான் வந்துடுறேன்னு சொல்லிடலாம்ல. ஆனா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்ல. ஓகேவா? அடுத்து உங்களை வேலை பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன கண்ணு அடைக்கணும், அடுத்த சீசன்ல கண்ணு தரக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற. உங்களுக்கு கொடுத்தது பிக் பாஸ் வேலை, அந்த வேலையை நீங்க கண்ணு அடைக்கணும்னு சொன்னீங்க, எதுக்கு கண்ணை தரக்கூடாதுன்னு சொன்னீங்க? சொல்ல தெரியுதுல அப்படின்னு. ஸோ பதிலே சொல்ல, சாண்ட்ராவும் பதில் சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருக்காங்க. விஜேஎஸ் இது கேட்கிறாரு, இதுக்கு பதில் தெரியல, ஆனா பிக் பாஸை கண்ணை மூட சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு பதில் வருதா, அதுக்கு மட்டும் பேச தெரியுதா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவோட வாய் எடுத்த தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. தேவைதான், நான் அப்பயே சொன்னேன்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்களே. இதெல்லாம் பிக் பாஸுக்கு எதிராக நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அதர் லாங்குவேஜஸ்லாம் ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுப்பாங்க, வச்சு செய்வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி பேசவே முடியாது. அந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலுமே பிக் பாஸ் தாங்க. நீங்க அவரை கண்ணு அடிச்சுங்க, உங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி பண்ற முடியாது. அதை தான் அங்க வந்தாங்களா, செஞ்சாங்களா, வாங்குறீங்களா? அதுல வேற சார், நான் அதுக்காக சொல்ல, எதுக்காகவும் நீ இருங்க, எதுக்கும் வேணாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க யாருங்க அது சொல்றதுக்கு?
நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. எதுக்கு நீங்க சொன்னீங்க முதல்ல? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தான்ற மாதிரி போட்டு தாலின்னு தாளிச்ச தரணும். அடிப்பொலியோ அடிப்பொலி வேற மாதிரி அதான் சேச்சி சூப்பராக மனசலாயா அடி தரமா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர். அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, ஏமா வேற என்னெல்லாம் பண்ணி இருந்தா நீங்க டாஸ்கை செஞ்சிருப்பீங்க, அந்த குறிப்பா அந்த டாஸ்க்கு. ஸோ வீட்டுக்கு லெட்டர் வருது. எப்படி அந்த சார் என்ன சொல்றாரு, பிக் பாஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சு வீட்டை பெருக்கணும் போது தொடப்ப இருக்கா, பெருக்கு படுத்துக்கிட்டு பெருப்போம். படுத்து பெருக்கி பார்த்துருக்கீங்களா மக்களே? படுத்துக்கிட்டு பெருக்குவாங்க, காலை மேல தூக்கின்னு பெருக்குவாங்க. இந்த மாதிரி பல ஆங்கிள் பல விதமான பெருக்கல் முறையும் நம்ம பார்த்தோம் நேற்று எபிசோட்ல. நைட் எல்லாம் உட்காந்துட்டு பெருக்கிட்டு தென்னாவிட்டா விக்ரம வெறுப்பேற்றணும், இது பண்ணணும்னு பெருக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் சொன்ன வேலையை மதிக்கல, நாங்க விக்ரம வெறுப்பேற்றுறதுல தான் நாங்க மதிச்சுட்டு இருந்தோன்ற மாதிரி அப்படிலாம் பல ஆங்கிள் பல பொசிஷன்ல பெருக்கிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க விக்ரம. ஆனா அவன் பொறுமையா நீ வேலை பண்ணு வேலை பண்ணுன்ற மாதிரி அந்த பையன் வேலை மட்டும் அவனுக்கு கொடுத்த ரோல வேலை வாங்கிட்டு இருந்தாப்புல. வேலை வாங்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் டீ பிரச்சனை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண சொல்றான், இதுல வேற சாண்ட்ரா கழுத்தை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வா, அவனை போய் உள்ள இருக்க பாரு கழுத்தை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எப்படி கழுத்தை பிடிச்சிட்டு விக்ரம ட்ரிகர் பண்றதுக்காக இவெல்லாம் ஒரு கேவலமான ஜென்மம். எப்படி இவெல்லாம் ஒரு கேவலமான ஜென்மம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எவ்வளவு மோசமா பேச முடியுமோ பேசுறாங்க. அது எப்படிங்க அடுத்தவன் ஒருத்தன் உங்களை பத்தியோ உள்ள உங்க கணவரை பத்தியோ கோவம் வருதுன்னா, அடுத்தவனை பத்தி அடுத்தவனோட ஃபேமிலியை பத்தி உங்களால எப்படி பேச முடியுது? அவங்கள மட்டும் அவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பேச தெரியுது இல்ல, அது ரொம்ப தப்பு. அதான் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணியிருந்தா டாஸ்கை செஞ்சிருப்பீங்க? ஸோ எப்படி உள்ள போயிருப்பீங்க? பதில் சொல்லுங்க. எப்படி ஜெயில அனுப்பியிருக்கலாம்னு சொல்ல முடியும்? அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. வாய் மூலியமா பேசி தான் கூட்டு போக முடியும். இழுத்துட்டு போயிட்டு ஜெயில அடைக்கலாம் முடியாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அவன் பொறுமையா வந்து ஜெயிலுக்கு போனோம் வாங்கன்னா அவன் லெட்டரை காமிச்சு கேட்கிறான். பிக் பாஸோட லெட்டர்ல விக்ரம் அப்படின்ற நேம் இருக்கு, எஃப்ஜே விக்ரம் மற்றும் எஃப்ஜேவோட கவனத்திற்கு அப்படின்ற மாதிரி லெட்டர்ல இருக்கு. அந்த லெட்டரை வச்சு தானே கேட்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவங்க 2 பேரும் கோஆபரேட் பண்ணாதான் ஜெயிலுக்கே போக முடியும். நீங்க கோஆபரேஷனும் பண்ணாம இதுவுமே பண்ணாம அப்படி எப்படி இழுத்துட்டு போக முடியுமா? அதை தான் பதில் கேட்கிறாரு விஜிஎஸ். பதிலே வரலையே. பதில் இருந்தா தானே வரும். அவங்க என்ன நினைச்சாங்க, அண்ணன் சேது வராரு வீக்கெண்ட்ல வந்து பாரு என்ன காப்பாத்தி விடுவாருன்ற ஒரு தைரியத்துல, அசட்டு தைரியம் அப்படின்னு வரல விஜிஎஸ். அந்த அசட்டு தைரியத்துல தான் வந்தாங்க இங்க. அந்த அசட்டு தைரியம் ரிவர்ஸ் ஆகி மொத்தமா செய்ன்னு செஞ்சு விட்டதுல மொத்தமா ஆடி போய் ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் திவ்யா ஜோன் அவுட், ஆல்ரெடி ஹெல்த் சரியில்லைல்ல, ஏன்னா தலைவலி, அதனால அவங்க ஒரு பக்கம் ஆயிட்டாங்க. அப்படி ஏன்னா தலைவலியில கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா மக்களே? தலைவலியில கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தலைவலி சரியாகும் என்றதை நான் திவ்யாவிடம் இருந்து இன்று கத்துக்கொண்டேன் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் யாருக்காவது தலைவலினா ஒரு 2 டப்பா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மாத்திரை போடுங்க, பக்காவா தலைவலிலாம் சரியாயிரும் அப்படின்றத திவ்யா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடோட ப்ரோமோவும் தரமா இருக்கு, எபிசோடும் பயங்கர தரமா இருக்கும். அப்டேட்டும் 1 by 1 நான் ரிலீஸ் பண்றேன். பாய் கைஸ்.